ஹிஜ்ரி 654 வரலாறில் அதிசயமான ஒரு நாள் எழுதப்படுவது. மதீனாவுக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மறுமை வந்துட்டோம். இது வரலாறுல போய் பார்க்கலாம். ஜமாதுல் ஆகிர் மாசத்துல ஹிஜ்ரி 654 மக்கள் பயங்கரமா ஒதுங்கிட்டாங்க. என்ன ஆச்சரியம் என்றா, ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. ஹிஜாஸ் என்ற ஒரு மாநிலம், ஹர்ரா என்ற ஊர், ஹிஜாஸை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜாஸில் ஒரு நெருப்பு எடுக்கும், லா தகூமு ஸா, மறுமை நாள் வராது அந்த நெருப்பு வர காட்டி. அந்த நெருப்பு எப்படி நெருப்பு தெரியுமா? பிரம்மாண்டமான நெருப்பு. பஸ்ஸராவுல, பஸ்ஸரா இங்க இருக்குது, பஸ்ஸராவுல உள்ள ஒட்டகத்துல சங்கிலியில அந்த ஜுவால் தெரியும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். பஸ்ஸராவுக்கு தெரியும்பா, அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்புன்றாங்க. ஹிஜாஸ்ல எதிர்பார்க்கிறாங்க. பெருமானார் மூத்தாகி 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 300 வருஷம் இல்ல, ஹிஜ்ரி 654 திடீரென்று அந்த ஊர்ல நெருப்பு எடுக்குது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அல்லாஹு அலம் 3 மாசம் கடுமையான. இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம், நெடுஞ்சாலை போட்டிருக்கிறாங்க சவுதி கவர்மெண்டால, பெரிய கார்பெட் ரோட், 2 சைடுலையும் பத்தி போன கற்களை நீங்க பார்க்கலாம், பத்தி போன கற்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹிஜாஸ்ல நெருப்பு வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. பிரம்மாண்டமான நெருப்பு. அந்த நெருப்பை பார்த்தவங்க மஸ்ஜிது நபவியில ஒன்று சேர்ந்து, இறைவா எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், மறுமையா இது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளம் ஹிஜாஸ்ல. இப்ப எங்களுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அது நடந்த உடனே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இப்படியான அடையாளத்தை நான் பேசவில்லை, இதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்ப எதை நான் பேச போகிறேன் தெரியுமா? நீங்க போய் டிவியை திறந்தால், நீங்க போய் யூடியூபை பார்த்தால், நாமெல்லாம் நடுங்கிற மாதிரி பெருமானாருடைய வார்த்தை எதுவோ அது இப்ப நடக்கணும், இப்ப நடக்கிறதுக்கு கிட்டமா இருக்கணும். அவைகளை மட்டும் நான் தெரிவு செய்து சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸா, மறுமை நாள் வராது. எப்ப வராதாம்? சில விஷயம் நடக்கும் வரைக்கும் வராதாம். ஃபுராத் நதி, ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. ஃபுராத் என்ற ஒரு நதி இருக்குது. ஃபுராத் என்ற யூப்ரட்டிஸ் நதி. யூப்ரட்டிஸ் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. இப்ப நீங்க கேட்பீங்க, யூப்ரட்டிஸ் நதி வத்துறதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஓ, இந்த பண்டாரவயல் முன்னாடி ஒரு குளம் வத்தி தான் இருக்குது, நதி வத்துறது வத்தாதது எல்லாம் பெரிய மெட்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கேஸ் வெடிச்சா மறுமை, அதெல்லாம் சொல்லல. பெருமானார் ஒன்று சொன்னால் நீங்க நினைச்சிட கூடாது, என்னமோ பண்டாரவயல் குளம் வத்துற மாதிரி என்று, நம்ம ஊர்ல உள்ள ஆறுகள் வத்துறமா, அப்படி இல்லை. எது வத்தாது, இப்ப இன்றைக்கு நாங்க குளிச்சோம் வெப்பக்குளத்தை கொஞ்சம் தாண்டி, அவங்க ஒரு ஆள் சொன்னாரு, இதென்ன எப்பயுமே வத்தாது, தண்ணி கூடும், தண்ணி கம்மியாகும், வத்தாது, இது ஓடிட்டே ஜீவ நதி இது அப்படின்றாரு. எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நதி அப்படி ஓடும், அந்த மாதிரி ஓடும். அந்த மாதிரி பெருமானார் என்ன பண்றாங்கன்னா, இந்த சும்மா போற நதி இல்ல. நம்ம நாட்டில் எந்த கங்கையை பத்தி ரொம்ப பெருசா பேசுவாங்க? மகாவலி, கழனி, கலு இப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. வளவு இந்த மாதிரி இதுல மகாவலி கங்கைன்னா ரொம்ப பெரிய இது, அதை பத்தி இலங்கை மக்கள் பேசுவாங்க. உலகத்திலேயே பேசுற நதிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா நைல் நதியை பேசுவாங்க, அமேசானை பேசுவாங்க, இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ பேசுவாங்க. நீங்க சின்னத்துல சரியா ஞாபகப்படுத்தினா, நீங்க வரலாறு படிக்கிற நேரம் கட்டாயமா இந்த நதியை படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஸ்கூல் போய் இருந்தா யூப்ரட்டிஸ் நதி என்று ஞாபகம் வரும். ஆமா, சொல்லி தந்தாரு சார், என்னமோ சொன்னாரு. பெருமானார் பேசுறார், ஃபுராத் நதி வத்தும் என்கிறார் ரசூலுல்லாஹ். வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. சுப்ஹானல்லாஹ். இது நடந்தா, ஏன் கண்ணு முன்னாடி நடந்தா எங்கேயாவது நதி வத்தி தங்கமலை வந்திருக்குதா? ஒரு ஹதீஸ்ல தங்கமலை என்று வருவது, சில ஹதீஸ்ல வந்து புதையல், தங்க புதையல் என்று வருவது. தங்க புதையல் வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. என்ன ஆச்சரியம் என்றா, நாங்க இன்றைக்கு மன்னார்ல இருக்கிறோம், உலகத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த நதி சேட்டலைட்ல லைவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நதிக்குள்ள என்ன இருக்குது? 1000 யூப்ரட்டிஸ் என்று கூகுள் பண்ணி பாருங்க, உடனே ஹதீஸ் வந்துரும். என்னப்பா, யூப்ரட்டிஸ் நதி வத்த போகுதா?
ஆச்சரியம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்தா ஒரு கார்பன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஏதாவது பூமிக்குள்ள போட்டீங்கன்னு வைங்க, நேத்து போட்டு புதைச்சிங்க, இன்றைக்கு எடுத்து கொடுத்தா சொல்லுவாங்க இது எப்ப புதைச்சது, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சது. அந்த மாதிரி ஒரு எலும்பு கிடைக்கும், இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய எலும்பு, 4000 வருஷம் பா, இல்ல இல்ல 8500 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெட் பாடி எடுக்கப்பட்டுச்சு ஃபிரௌன்ட, எடுத்தப்பட்ட உடனே அந்த டெட் பாடியை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து approximately 3000 years 3000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த உண்டு. அந்த டெஸ்டிங்ல வழங்கும், ஆமா கரெக்ட் தான், சரிதான், 3000 வருஷம்னா கரெக்ட் தான். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ளவர் அவர் வெளியே வந்து அவர் பார்க்கிறார், ஆச்சரியப்படுறார். குர்ஆனை பார்க்க, அதை பத்தி நான் பேசல, நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு பொருளை போட்டு அது எத்தனை வருஷம் சொல்லலாம், எவ்வளவு நாள் சொல்லலாம், அந்த டெக்னாலஜி இன்றைக்கு இருக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த நதியை பார்க்கணும், பார்த்தா விக்கிபீடியால போய் பாருங்க, 4.5 லட்சம் வருஷம் பழசு. இப்ப நான் சொல்ற நதி மாதிரி இல்ல. எதுக்கு நான் இது சொல்றேன், அவன் சொல்றான், அது உண்மை போய் ஒரு பக்கம் வைங்க, பண்டை காலத்து ஒரு அதுல தான் ஈராக்கே உருவாகுது. இந்த பக்கத்துல துருக்கியில தொடங்கி ஈராக்ல வந்து முடியும். இந்த நதி எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க நீங்க, எவ்வளோ, 2800 கிலோமீட்டர். நம்ம நாட்டில் காலியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஓடினாலும் 432 கணக்கு போடுங்க. நதி சைஸ் வந்து எட்டி பார்த்தா அந்த அந்த சைஸ் இல்ல, 2800. இங்க இருந்து சைனாக்கு போன பிளைட்ல 4000 கிலோமீட்டர், கத்தார் வரைக்கும் வைங்களேன், அவ்வளவு தூரமான நதி. இங்க மன்னார்ல தொடங்கி கத்தார் வரைக்கும் போனா சுமார் ஒரு 3000 வரும் நினைக்கிறேன், அவ்வளவு தூரம். இலங்கையில் அங்கிருந்து இந்த தொங்கலுக்கு ஓடினாலே 500 வைங்க, 432 விடுங்க, ஒரு 500, எத்தனை மடங்கு பெருசு. எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க நினைக்கிறீங்க தண்ணி. அதுதான் ஈராக்குக்கு, சிரியாவுக்கு, துருக்கிக்கு தண்ணி சப்ளை. 3 கோடி பேர் அதுல இருந்து தண்ணி குடிக்கிறான். 2,10,00,000 நாங்க இருக்கிற நாட்டில் அதுல தண்ணி குடிக்கிறது, குடி தண்ணியாக அந்த பக்கத்தில் எடுக்கிறது. இது நான் பேசுவது என்னமோ பக்கத்துல ஆற நினைச்சிடாதீங்க. பெருமானார் பேசினால் ஒரு விஷயத்தை அடையாளம் என்று சொன்னா அது நடக்குதா நடக்கலன்னு தெரியாம போகாது. ஒட்டுமொத்த மீடியாவும் பரபரப்பா சொல்லும் ஒரு காலத்துல. அந்த நேரம் நாம் வாழுவோமா நீங்க வாழுவீங்க தெரியாது. ஏப்பா யூப்ரட்டிஸ் வத்திட்டு தங்கமலை அடிச்சு கொள்றான் பாருங்க. மீடியால பாக்குற நேரம் ஒரு முஸ்லிம் சஜிதாவில் உழுதுருவா, இறைவா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இது அவருடைய சொந்த வார்த்தை இல்லை இறைவா, அவர் சொன்ன மறுமை நடக்கும், அல்லாஹ் வருவான், அந்த சன்னிதானத்தில் நிற்பான், நாம் எல்லாம் தலை குனிந்து நிற்போம் என்பது உறுதியா அல்லாஹ், கண்ணு கலங்கிரும். எதுக்கு அடையாளம் விளங்குது உங்களுக்கு? என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த நதி அவ்வளவு காலமா ஜீவ நதியா ஓடினது 2005 ஃபர்ஸ்ட் நதி இருந்ததை விட வத்துது. 2005 வத்த தொடங்கினா இப்ப நீங்க நினைப்பீங்க வத்தும் ஏறும் வத்தும், அப்படி இல்ல. 2005ஆம் ஆண்டு அது ஆச்சரியமா வத்துது. அங்கிருந்து நாசா போட்டோஸ் வருது. இப்ப போய் நான் சொல்ல கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அன்றைக்கு நதி சைஸ் சேட்டலைட் போட்டோல எப்படி, இப்ப நதி சைஸ் எப்படி. நான் சொல்லுவது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இப்ப இந்த ஆண்டு தொடங்கிச்சே எவ்வளவு வத்துச்சு, வத்தி கூடிச்சா கூடலையா, வத்திட்டே போதான். இந்த ஆண்டு ஒரு 8 மாசம் 60 அடி வத்திட்டு. 60 என்ன எத்தனை நினைக்கிறீங்க? நான் 5 வைங்களேன், என்ன மாதிரி 12, என்ன மாதிரி 12 எங்கன்னு பாருங்க, எங்க சைஸ் மேல போகும். இந்த 8 மாசத்துக்குள்ள 60 அடியாம். நான் ஆய்வாளர்கள் சொல்லுவதே ஹதீஸா சொல்ல கவனமா கேளுங்க, தப்பா புரிஞ்சு போய் சொல்லிடாதீங்க. யூப்ரட்டிஸ் நதி வத்துற டேட்டா சொல்லிட்டாரு, நவுது பில்லாஹி மின்னா, ரப்பு தான் அறிவான். ஆய்வாளர்கள் எடுத்து பார்த்து சொல்றாங்க 2040 போல காலி ஆயிரம். சுபஹானல்லாஹ், நான் சொல்லவில்லை 2040 எடுத்து போய் தராங்க. தப்பான கதையை சொல்லாதீங்க, மறைவான ஞானம் எங்களுக்கு இல்லை. சொல்லுவான் மழை பெய்யுமா இருக்குது, எதுக்கு கார்மேகத்தை வச்சு பார்த்து சொல்றான். அந்த அடிப்படையில் சில வேளை அவன் சொல்றது அந்த டைம்ல நடக்கலாம், டிலேயாவே நடக்கலாம். அவன் பார்க்கிறான் வத்திட்டே போகுது,
பத்திர காப்ப வச்சு சொல்றான், அடடா 2040 அப்ப காலியாகிற மாதிரி தெரியுது. இது முஸ்லிம் சொல்லவில்லை, அவர்கள் ஆய்வு சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்க கண்ணு முன்னாடி இது நடப்பதை நீங்கள் கண்டால் உங்க மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? நீங்க சரியா, நீங்க அண்டை வீட்டாரோட ஒழுங்கா நடக்கலன்னு வைங்க, மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே, அந்த மறுமை நடக்கும் என்று கன்ஃபார்ம் ஆயிருமா இல்லையா? வட்டி வங்கியில போய் கைய வச்சீங்களே, வராதுன்னு நினைக்கிறீங்களா? பெண்களே, வீட்டில் வீந்து கொண்டு கதை நாடகம் என்று பார்த்தீங்களே, அந்த கடையெல்லாம் ஹலாலா? அந்த நாடகம் மியூசிக் எல்லாமே ஹலாலா? முஸ்லிம் ஊர்கள் என்று அது சொல்ல இயலாத அளவுக்கு எல்லா வீடுகளிலும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும். பெருமானார், நான் இசை கருவிகளை உடைக்க வந்தேன் என்றார்களே, இது எல்லாம் மறுமையில விசாரித்தால் எப்படி இருக்கும்? அந்த நாள் வரும் என்று ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லல. எப்ப இது நடக்குதா? இது நடந்தா நீ கிட்ட மெத வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க மன்னரை கிட்ட வந்துட்டீங்க. இத மாதிரி நீங்க நெருங்கி விட்டீர்கள் என்று வருகிறதே, இதை நீங்கள் பார்க்கணும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரே அடியே சொல்லலாம் மறுமை வரும் என்று. அப்படி பெருமானார் ஏன் பேசாம சொல்றாங்க? உன் தொழுகை அதாவது பாழாக்க கூடாது. அல்லாஹ்வோட முனாகஷா முனாஜா தக்பீரை கட்டினா இறைவன் உன்னை பார்க்கிறான் பேசலான் என்ற உணர்வோட பேசுறீங்களா? 100 பிசினஸா? தொழுகையில 100 விஷயமா? இறைவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உன் பேரால் ஓதுறேன் இறைவா, உன் பேரால் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா உனக்கே எல்லா புகழும், எனக்கு என் வியாபாரத்தை தந்த, என் புள்ள குட்டியை தந்த இறைவன் சொன்னீங்களா? அர் ரஹ்மானிர் ரஹீம், நீ இரக்கம் இறைவா, உன் இரக்கம் என்னை புல்லடிக்க வைக்கிறது. இவ்வளவு இரக்கம் நீ இறைவா பேசினீர்களா? அல்ஹம்து சொல்லிட்டு மிஸ் ஆயிட்டு. மனுஷனுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், ஆனால் சுதாகரித்திரணும். இறைவன் முன்னாடி நிற்கிறோம் கையை கட்டி என்ற உணர்வு வரணும். நம்ம என்னமோ இப்படி கையை கட்டிட்டு தலையை சாந்து காமு குசாலா முனாஃபிக்க பத்தி எல்லாம் சொல்றான். தொழுவான், சோம்பேறி மாதிரி நிற்பான், தொழுவான், தொழுகையை தூக்கி வீசுவான். இறைவன் எனக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு நில்லண்டா, உனக்கு ஒரு மாதிரி யோசனை கொட்டாய் போன இல்லைன்னு சொல்லல, சைத்தான் குழப்புவான். நீங்க வீட்டில் இருப்பதை விட தக்பீர் கட்டினா நிறைய சிந்தனை வரும். என்ன சைத்தான் அல்லாஹ் சைத்தான் வருவான், குழப்புவான். நாம் சுதாகரித்துட்டு 40 ஆண்டுகள் தொழுதோமோ, இந்த தொழுகை வீசப்படுமா அங்கீகரிக்கப்படுமான்னு பயந்தமா சலாம் கொடுத்து போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இறைவா நான் மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ். காபத்துல்லாவை கெட்டு போட்டு இப்ராஹிம் நபி கெட்டிட்டோம், விஷயம் சரி சரியா அப்படி சொல்லல. ரப்பனா கெட்டி போட்டு தக்கபல் மின்னா, எங்கள்கிட்ட இருந்து ஏத்துக்கோ யா அல்லாஹ். உனக்காக ஆலயத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போட்டு மாளிகையை கெட்டு போட்டு தப்பனா தக்கபல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், இறைவா எங்களிடம் ஏத்துக்கோ, நீ செவமெடுக்க கூடிய இறைவா, அத்தனை மறியக்கூடியவன். வத்துபு அலைனா, எங்களை மன்னிச்சிரு இறைவா. கேட்டோமா? 1000 தொழுகைகள் பிறவிடுறோம், கேட்டோமா பெரியவர்களே? அழுது அழுது கேட்டோமா? தாய்மார்களை கேட்கிறேன், நீங்கள் செய்கிற அத்தனையும் சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு கூப்பிட்டு திட்டம் நினைக்காதீங்க, வல்லாஹி உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். இவ்வளவு அணி திரண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்களை கூட்டி வைத்து ஏசல்ல அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆனால் நம்மள்ட்ட உள்ள பிழைகளை திருத்தி நாம் நம்மளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன் பெரியவர்களே. வட்டியில போய் பிரச்சனை என்றா தங்க நகை முக்கியமா போச்சு, மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, அது நமக்கு நினைவு வரல, அது நமக்கு மெட்டரே இல்லை. தங்கத்தை வித்தா வாங்கலாமா? பரவாயில்ல, போய் வெட்டுவோம், வைப்போம், திரும்ப மீட்டி எடுப்போம். வட்டி ஏன் அல்லாஹ் மன்னிப்பான். வட்டி நாங்க வேணுமெண்டா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான நாள். அதாவது வஜா ரப்புக, உமது ரப்பு வருவான். யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஒரு பெரிய பிரமுகர் வர்ற நேரம் அணிவகுத்து நிற்கிறாங்களே, அதையெல்லாம் தாண்டி மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்காக வருவானே. யா நப்சி யா நப்சி யா நப்சி, என் ஆன்மாவே என் ஆன்மாவே, நான் தப்பணுமே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதி வ பனி. அந்த நேரத்தில் வாப்பா கொண்டு அம்மா ஓடுவான். சொல்லி கொடுத்துருவாரு, படம் பார்த்தனே,
பாப்பா சொல்லி கொடுப்பாரு, பாப்பா ஓடுவார் மகனை கண்டா. இவ்வளவு உறவா நிக்கிற நீங்க யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை கண்டு வர்றான் ஒரே ஓட்டம். இறைவன் சொல்லி கொடுத்தா தப்பணுமே. ஒரு கல்லனை போலீஸ் பிடிக்கிற நேரம் எப்படி ஓடி ஒளிஞ்சு தாப்புக்கு மேல ஏறி தப்ப பார்ப்பான ஓடுவான். ஹுசூ ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள் விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லு, தூக்கி வீசுங்க நரகத்துக்கு அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது நடக்கும் என்று நினைத்தால் இந்த ஊர்ல உள்ள உலமாக்களை நோக்கி நான் பேசுறேன். நீங்கள் பட்டம் வாங்கி வந்திருக்கலாம். இந்த ஊர் மக்களுக்கு மிம்பர்ல உங்களுடைய பணிகளை செய்தீர்களா? எனக்கு ஒரு தடவை ஒருவர் சொன்னார், மிம்பருக்கு வரணுமா இருந்தா எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாராம். ஜும்மாவுக்கு உங்க பகுதியில் இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி. எவ்வளவு தருவீங்க? அட பாவிகளா, உங்களுக்கு அல்லாஹ் இந்த ஈமானை தந்தான், ஹிதாயத்தை தந்தான். அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் பக்கத்துல நின்று கெஞ்சினாங்க, சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், மத்தைய பாக்குறேன் சொல்லுங்களே சாச்சாண்டாங்க. அவர் ஏலான்ட்டார். இன்னைக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், அபூ தாலிப் உங்களுக்கு பொடிகார்ட் மாதிரி நிக்கலாம். இன்னக்கலா தகுதி மன் அஹ்பப்த வலா கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா. நபியே, நீங்கள் நினைப்பவருக்கு எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும் என்றான். சுப்ஹானல்லாஹ், எங்களை இந்த ஊர்ல இருந்து தேர்ந்தெடுத்தானே, இது போதாதா? இது போதாதா? இதுக்கு நம்ம ஊதியம் கேட்கிறோமா ஜும்மால? எங்களுக்கு தாங்க, அப்பதான் நாங்க பேசுவோம்டா. சுப்ஹானல்லாஹ், உலமாக்களே, இந்த ஊரில் பெரிய அளவு உலமாக்கள் இருக்கிறாங்க. மன்னார் என்றாலே உலமாக்கள் இருக்கக்கூடிய, மௌலவிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு குழி. அவ்வளவு இங்க பார்த்தா ஒரு மௌலவி, அங்க பார்த்தா ஒரு மௌலவி, அங்க பார்த்தா ஒரு மௌலவி. அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்க மாட்டான்றீங்களா? இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா? ஏன் நான் இதை இப்படி பேசுறேன் தெரியுமா? இந்த முசலி பாடசாலைக்கு போனேன், போய் அந்த பிள்ளைகளோட 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்து. இப்ப அந்த பிள்ளைகள் நாங்க போற நேரம் பின்னாடி வந்து சலாம் சொல்லி, பின்னாடி வந்து எத்தனை மணிக்கு பேசுவீங்க, முசலில ஸ்கூலுக்கு வந்தீங்களே அப்படின்னு பேசுறார்களே, அந்த நேரமே என் இதயம் கலங்குது, கண் கலங்குது. அந்த பிள்ளைகள் இந்த திடலுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் கூட்டி வந்தீர்களோ இல்லையோ, அந்த பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் அழைப்பு விடுத்தது? பிரச்சாரத்தை கொண்டு போய் நாங்கள் முடக்கி விட்டால் நான் அவங்க எப்படி படிக்கணும் என்று தான் பேசினேன், எப்படி படிக்கணும் என்பதை பேசினேன். அவர்கள் இந்த திடலுக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு குறை சொல்ல வேண்டாம். அந்த பிள்ளைகள் இன்றைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கடா, நாங்க பயான் கேட்கணும் என்று வந்தா அவர்கள் தப்பு இல்லை, நாம் வழி நடத்தவில்லை. பெரியவர்களை, தாய்மார்களே, நாம் வழி நடத்தவில்லை. அதனாலதான் கேடு கெட்டு போறாங்களே, அவங்க மேல கை நீட்டாதீங்க. அந்த சின்ன சிறுசுகள் பிஞ்சு அவர்களை ஒழுங்கா உருவாக்கி எடுத்தால் இந்த ஊரிலே நாளைய தலைவர்கள், அவர்கள் சத்தியத்தை புரட்சி செய்வார்கள். இளைஞர்கள் வந்து கை நின்று கேட்டா, வேப்பக்குள்ள நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் போன இஜ்துமா இளைஞர்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இளைஞர்கள் வந்து நின்றால் அந்த ஊருக்கே அப்படி நிற்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்ட இளைஞர்கள் வந்தால் பெரும் வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்றேன், மறுமை நாள் என்பது அவ்வளவு சாதாரணமற்ற இல்லை. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நான் உட்பட எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. அல்லாஹ் கேட்பான், எவ்வளவு பெட்ரோல் அடிச்சீங்க, கியூஆர் கிடைச்சிச்சா? அதெல்லாம் வராது. எது வரும்? புள்ள தந்தனே வளர்த்தீங்களா, தப்பு பண்றதை பார்த்தீங்களா, சொல்லி கொடுத்த பிறகு செஞ்சா பரவாயில்ல, சொல்லி கொடுத்தீங்களா, பள்ளிக்கு கூட்டி போனீங்களா, என்ன பண்ணீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு மௌலவி எனக்கு சொன்னார், ஊர்ல பள்ளிவாசல்ல சுபவுக்கு ஆளே இல்லையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு மௌலவி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுபகு நேரத்தில் ஒரு கிளாஸ் வச்சார். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வகுப்பு, ஹிஃபுல் வகுப்பு வாங்க, குர்ஆனை படிச்சு தர்றேன். ஏன் தெரியுமா? புள்ளைய சும்மா விட மாட்டாங்களே, இருக்குல்ல, வாப்பமார்கள் வரணும், புள்ளைய கூட்டிட்டு வந்தா சுப தொழுவாங்களே, அப்படி பிளான் பண்ணி சுபவுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், ஃபுராத் நதி வத்துவதை உலகத்தில் எவனாவது சொன்னானா? பெருமானார் சொன்னார்கள், லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதியை கொஞ்சம் போய் யூப்ரட்டிஸ் நதியை போய் பாருங்க, அதுல காஞ்சி 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 3 கோடி மக்கள் அதுக்கு அவ்வளவு காலமாக இருந்தார்கள். பண்டை காலத்து வரலாறு உள்ளது, தேஞ்சு போகுது. இதுக்குள்ள எப்ப தங்கம் வரும்? பெருமானார் சொன்னாங்க,
அந்த தங்க புதையல் வெளியே வந்தா யாரும் போகாதீங்கட்டாங்க. என்ன சொன்னாங்க? 100 பேர் போனால் 99 பேர் கொலை செய்யப்படுவாங்க. முஸ்லிம்களே அப்படி கேள்விப்பட்டப்ப எடுத்துறாதீங்க. மர்மை அடையாளத்தை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கல்ப பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இறக்கும். முஸ்லிம்களே தங்கம் கிடைச்சிட்டா ஓடி போய் கவுங்கன்னு சொல்லல, 99 சாகுவான். அப்ப நான் நினைக்கிற மீடியால போகும், பத்தியா ஓர் நடக்குது, செத்து செத்து உழுவான், உலகத்திலே ஆகப்பெரிய தங்கம் நினைக்கிறேன். ஏண்ட துருக்கியில நியூஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் ஃபேக் எல்லாம் பார்க்கல. ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு நியூஸை நான் நினைக்கிறேன் ஸ்டேட் மீடியா போட்டாங்களோ ஞாபகம் இல்லை. இந்த அண்மை இந்த 2 கிழமைக்குள்ள நான் தேடியும் பார்க்கல. அது பிறகு எனக்கு நேரம் கிடைக்கல. 6 பில்லியனுக்கு தங்கம் கிடைச்சிருக்கு துருக்கியில். புராத்து நதியில் இல்ல, அது எங்க கிடைச்சுன்னா விலாவரிய பார்க்கல, சும்மா தச்சையெல்லாம் வந்தது. 6 பில்லியனுக்கு தங்கம் அந்த பக்கத்துல தான் புராத் ஓடுது. எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடந்ததை நீங்கள் கண்ணால் என்ன செய்வீர்கள்? அப்பதான் பாவனுக்கு கேட்பீங்களா? எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து விட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த செய்தியை உங்களுக்கு நான் அடிப்படையாக சொல்றேன். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் காணாத நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. அவையெல்லாம் நாம் பார்த்து சரி பார்த்து அந்த விஷயங்களை பார்த்து நாம் நம்மளை சுதாகரித்துக் கொள்ளணும். ஆமா, அல்லாஹ்வை சந்திக்க போறோம். இந்த ஜேர்னி எங்க மட்டும் போறோம்? லாஸ்ட் அல்லாஹ்வோட விருந்தெடுக்க போறோம். எங்களை படைப்பாளனை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பகல் சாப்பிட்டீங்களே, அவங்களுக்கு தந்த ரிஸ்க். நேத்து நைட் தூங்கினீங்களே, அவங்களுக்கு தந்த தூக்கம். ஒரு புள்ள உம்மாவை எப்படி சுத்தி சுத்தி வருமோ, உம்மா இல்லைண்டா எப்படி தேம்பி தேம்பி அழுமோ, ஒரு மூமினி அல்லாஹ்வை நேசித்தால், இறைவா நான் எப்ப உன்னை பார்க்கிறது, உன் பக்கத்தில் நான் எப்ப வாழ்றது, எப்ப இறைவா இருக்கிறது,